மகள் எஸ்தரை நம்ம வரவேற்போம். அனைவரும் அப்படி நின்று தேவனை மகிமைப்படுத்தி அவரை துதிப்போமா. அன்பு கூறுவே ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி நம்ம திருமணத்துக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து சொல்ல நம்ம உற்சாகமா கரங்களை தட்டும்போது இந்த தேவ சமூகமே அசைக்கப்படும். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்று தேவன் சொல்லியிருக்காரு. ஆராதிப்போம். நன்றி ராஜ். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த எபினேசர் நீர் ஆண்டவரே. இனியும் நீர் எங்களை நடத்த போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடக்கவிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவரை நீரே பொறுப்படுத்தி நடத்த வேண்டும்படியா ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஒரு ஜெபம் செய்து அதுக்கப்புறம் நம்ம திருமண காரியத்தை நம்ம மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்தி வைப்பாரு. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக தந்தி அப்பா ஆண்டவரே, இந்த மாலை வேளையில ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஸ்தலத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில ஆண்டவரே, எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. திருமண காரியத்துக்கு ஆண்டவரே ஆயத்தமாக வந்திருக்கிற ஆண்டவரே மகன் எஸ்ராவையும் மகள் எஸ்தரையும் நீர் ஆசீர்வதிக்கணும். அவங்களோட கூட சேர்ந்து வந்திருக்கிற குடும்பத்தார், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரும், ஏஜிபி சபை மக்களும் அத்தனை பேரும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஆண்டவர் உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க வந்து இறங்குறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களோட மெல்லிய பிரசன்னம், உங்களோட திவ்ய பிரசன்னம் ஆண்டவரே, உங்களோட சமாதானத்தின் பிரசன்னம், ஆறுதலின் பிரசன்னம் இங்க நிரம்புறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, பாரபட்ச பார்க்காம, ஜாதி மதத்தை பார்க்காம கிறிஸ்துவின் அன்பினால எல்லாரும் மூடிக்கொள்ளுங்கள் ராஜா. ஆண்டவரே, இந்த நாள்ல உங்களோட அன்பை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல நேரம் ராஜா. உங்களோட அன்பினால ஒவ்வொருத்தரும் நீங்க மூடிக்கொள்ளுங்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த காரியத்தை, திருமண காரியத்தை நீரே இறங்கி வந்து நீங்க நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. இந்த மணமகன் மணமகள் உடன்படிக்கை நீங்க ஏற்றுக்கொண்டு இந்த திருமண காரியத்தை நீர் அங்கீகாரம் பண்ணணும் சுவாமி. இந்த காரியத்துக்கு என்னையும் நீங்க பயன்படுத்த போறதுக்காக நன்றி அப்பா. ஆவியானவரை மாம்சமான எண்ணெய் கொண்டு இந்த திருமண உடன்படிக்கையை ஆண்டவரை நீங்க அங்கீகாரம் பண்ண வேண்டும். நீங்க வாருங்க, நீங்க இடைப்பெறுங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உட்காருவோம். பிரேஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க? முதல்ல ஓகேவா? எல்லாம் ஓகேவா? ஹாப்பியா இருக்கிறீங்களா? டென்ஷன் இல்லையே? டென்ஷனா இருக்காமா எஸ்தர்? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல்ல வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்ஜேபிஎச் சார்பில் EVG டாக்டர் சுமிதா ஆகிய நான் உங்கள் எல்லாரும் அன்போட வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த திருமணம் பந்தம் என்பது மணமகனும் மணமகளும் இந்த பரிசுத்த திருமணத்துல ஐக்கியப்பட காணவும், இவர்களை ஆசீர்வாதம் பண்ணவும், இவங்க கொடுக்கிற உறுதிமொழி கேட்கவும் நம்ம தேவனோட சமூகத்துல எல்லாரும் இந்த நாள்ல வந்து இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த ரெண்டு பிள்ளைகள் மேல இறங்கணும். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நம்ம எல்லாரும் இங்க கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. திருமணம், மேரேஜ் ஒரு நியூ பிகினிங், புதிய ஆரம்பம், வாழ்க்கையில ஒரு புதிய கட்டம். ஹல்லேலூயா. சோ ஆரம்பமான இந்த மேரேஜ், இந்த திருமண பந்தம் ஆரம்பிக்க வைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இல்லையாப்பா? தூக்கமா இருக்கோ? டயர்டா இருக்கிறியோ? சாப்பிட்டியா? ஓகே, அப்போ ஓகே. ஹல்லேலூயா. திருமணம் என்பது ஒரு ஜர்னி, பிரயாணம். ஸோ அந்த பிரயாணம் டில் டெஸ்டினேஷன் வரைக்கும். பழமொழி இருக்குல்ல, எல்லாரும் சொல்லுவாங்களே, திருமணம் 1000 காலத்து பயிருன்னு, இல்லையாம்மா? ஸோ இது ஒரு நாள் 2 நாள் பந்தம் கிடையாதுப்பா. தலைமுறை 1000 காலத்து பயிர். அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு பார், ஒரு தலைமுறையில் 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் காமிக்கிற தேவன். ஸோ அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். டில் தி டெஸ்டினேஷன் வரைக்கும் நீங்க 2 பேரும் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவரோட விருப்பமாக இருக்கு. ஹல்லேலூயா. திருமணம் என்பது ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? பிளெஸ்ஸிங். ஆசீர்வாதம்னா ஒரு வாங்க ஆசீர்வாதம் பண்ற அப்படியெல்லாம் இல்லை. எல்லா விதத்திலும் பிளெஸ்ஸிங். உங்க 2 பேருக்கும் வேலை விஷயத்துல பிளெஸ்ஸிங். ஒரு திருமணம் காரியம் பண்றக்குள்ள பண்ணி முடிச்ச பேருக்கு குழந்தை பாக்கியங்கிறது பிளெஸ்ஸிங். வேலை ஒரு பிளெஸ்ஸிங். அப்புறம் நிறைய காரியங்கள், ஹெல்த் கூட ஒரு பிளெஸ்ஸிங் தான் இல்லையாமா? நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கூட ஒரு பிளெஸ்ஸிங் தான். இதுதான் ஆசீர்வாதம். திருமணம் என்பது ஒரு ஆசீர்வாதம். திருமணம் என்பது புதிய சந்தோஷம். திருமணம்னாலே சந்தோஷம். அநேக கனவுகள் இருக்கும் இல்லையாமா? என்னென்ன கனவுகள் கண்ட? ஒரு வாரமா? ஹல்லேலூயா. திருமணம் என்பது ஆண்டவரோட திட்டம், காட்ஸ் பிளான்.
ஸோ அந்த காடோட பிளான், அவரோட நோக்கம், அவரோட திட்டம் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். திருமணம் என்பது ஒரு பேஷன், பேரார்வம் இல்லையாமா? பேஷனுக்கு பேரார்வம்னு தமிழ்ல சொல்லுவாங்க, பேஷன். திருமணம் என்பது ஒரு நோக்கம், பர்பஸ். ஸோ இது எல்லாமே இறைவன்கிட்ட தான் வந்திருக்கு இல்லையாமா? காலையில எல்லாம் எத்தனை பேர் வந்து இருந்தீங்களோ தெரியல, மார்னிங் வந்து எஸ்தரோட டெஸ்டிமனி நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த மகளுக்கு வந்து 11/5 அந்த டேட்டு வந்து அடிக்கடி அவங்களுக்கு வந்து தரிசனத்துல வந்துட்டே இருந்தது. இதை குறித்து என்கிட்ட, ஆண்டி எனக்கு அடிக்கடி இந்த டேட்டு வந்துட்டே இருக்கு ஆண்டி, இதை குறித்து நீங்க தெரியப்படுத்துங்க, நீங்க ஜெபம் பண்ணி ஏசப்பாக்கிட்ட கேளுங்க, அவர் ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு வந்து இந்த மகள் தெரியப்படுத்துறாங்க. ஸோ அப்புறம் வந்து நான் ஜெபம் பண்றதுக்குள்ளோ அந்த விஷயத்த வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. 11ஆம் தேதி 5ஆம் மாசம் உனக்கு திருமண காரியத்தை தேவன் நிச்சயம் பண்ணியிருக்கிறார். உன்னோட ரெஜிஸ்டர்ல, NJPH ரெக்கார்ட்ல, பரலோகத்துல, ஞாபக புக்கில் உன்னோட காரியம், திருமண காரியம் இந்த நாள்ல இந்த நேரத்துல நடக்கணும்னு தேவன் முடிவு பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த வார்த்தை தெரியப்படுத்தின உடனே அந்த வார்த்தைக்கு இந்த மகள் கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் என்ன சொன்னாலும் என் தேவனோட ஆசீர்வாதம், என் தேவனோட அனுமதி இருக்கா, அவரோட சித்தமா இல்லையான்றது மகள் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிறக்குள்ளோ ஸோ திருமணம் என்பது காடோட பிளானிங், அவரோட பர்பஸை நம்ம புரிஞ்சுக்கின்னு அதன்படி நம்ம நடந்தாக்கா நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் இல்லையாமா? திருமண காரியத்துக்கு 3 விதமான ஒரு விஷயங்கள் வந்து மிக முக்கியமாக நீங்க 2 பேரும் கத்துக்கணும். 3 விஷயங்கள். திருமணம் என்பது முதலாவது விஷயம், திருமணத்தை நியமித்த தேவனை குறித்த ஒரு அறிவு. தேவனை குறித்த அறிவு. உங்களோட திருமண காரியத்தை நியமித்தது யாருன்னு உங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். இத தாய் தகப்பனோட அனுமதி கிடையாது, சொந்த பந்தங்களோட அனுமதி கிடையாது, இது பரலோகத்துல இருக்கிற தேவனோட அனுமதி. அது நல்லாவே தெரிஞ்சதுனால தான் இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. சரியா நான் சொல்றது? சோ அந்த தேவனை குறித்த தெளிவான ஒரு அறிவு உங்க 2 பேருக்கும் இருக்கணும். இதுதான் முதல் விஷயம், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். திருமண வாழ்க்கையை குறித்து சரியான அறிவு, சரியான பிளானிங், ஆயத்தமாக இருக்கணும். ஸோ இந்த காரியம் முழுசாவே இந்த திருமண காரியம் ஆதியிலிருந்து இந்த ஸ்டார்டிங் டே 1ல இருந்து இதை வந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா பிளானிங் இறைவன் தான் பண்ணியிருக்கிறார். திட்டங்கள் நீங்க நினைச்சு கூட பார்க்கல இல்லையாமா? எல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. கரெக்டா அந்த நேர்த்தியான நேரத்துல சரியா எல்லாம் அமைஞ்சு இருக்கு. ஹல்லேலூயா. ஸோ இந்த பிளானிங் எல்லாமே ஆண்டவர் பண்ணியிருக்கிற ஒரு பிளானிங். 3வது காரியம், நீங்கள் மணக்க போகிற நபர்களை குறித்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான புரிதல், சரியான அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா, இந்த 3 விஷயங்கள் இருந்தா வாழ்க்கை வெற்றிகரமாக அந்த திருமண வாழ்க்கை நீங்க வாழ முடியும். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் தெரிஞ்சது இல்லையா? திருமண நியமித்த தேவனை குறித்த அறிவு. யார் அது தேவன்? அது உங்களுக்கு 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். ஓரளவுக்கு நான் வந்து டீச்சும் பண்ணிட்டேன். ஆஸ் அ காட் மதரா இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவன், ஜீவனுள்ள தேவன்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிளாஸே எடுத்திருக்கிறேன். அட் த சேம் டைம் வாழ்க்கையில திருமணம் எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும், அந்த விஷயத்தை குறித்து சரியான நாலேஜ் உங்க 2 பேருக்கும் இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்க 2 பேரும் மணக்க போற நபர்களை குறித்து சரியான அறிவு. உங்களை பத்தி டீட்டெயிலா தம்பிக்கு தெரியும், எஸ்ராக்கு தெரியும், எஸ்தரை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு தெரியும், உங்க 2 பேர் பத்தி இறைவனுக்கு தெரியும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 காரியங்கள் சரியாக நீங்க அதை ஃபாலோ பண்றக்குள்ள வெற்றிகரமான திருமணம், அந்த காரியத்தை வெற்றிகரமாக தேவன் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாருன்னு தான் அர்த்தம். ஹெபிரேயர்கள் நிறுவனம் 13:4 அந்த வசனத்தை டிஸ்பிளே போடுமா? விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளதாகவும் விவாகம் பரிசுத்தம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கு. சோ 2 பேருக்குள்ள ஒரு கணம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். உங்க 2 பேருக்குள்ள ஒருத்தருக்குள்ள கன மகிமை பண்ணிக்கணும், ஹானர் பண்ணும். 2 பேரும் சமம்.
நீ ஜாஸ்தி இல்லை, நீ கம்மி இல்லை. அதே மாதிரி நீ ஜாஸ்தி இல்லை, நீ கம்மி இல்லை. 2 பேரும் சரி சமம், ஈக்குவல். ஸோ விவாகம் என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ணிக்கணும், மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அது எந்த ஒரு சூழ்நிலை, எந்த இடத்துல நீங்க 2 பேரும் போனாலையும் எஸ்தருக்கு அவமானப்படுற மாதிரி அது யாராகவும் இருக்கட்டும், அந்த இடத்துல நீங்க யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் ஹர். நீங்க தான் நிக்கணும். அதே போல உன்னோட ஜனங்கள் சார்ந்த ஜனங்களுக்கு நடுவுல எஸ்ரா பத்தி யாராவது மதிப்பு கன குறைவாக ஏதாவது பேசினா விட்டு கொடுக்காம யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் ஹிம். இதுதான் நீங்க 2 பேரும் படிக்க வேண்டிய பாடம். இந்த வசனத்தின்படி நீங்க 2 பேரும் பரிசுத்தமாக வாழணும். 2 பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கன மகிமை படுத்திக்கணும். விட்டு கொடுக்காதபடி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க நிக்கணும். அப்படி ஒரு வேளை எஸ்தர் தப்பே செஞ்சிருந்தாலையும் எல்லார் எதிர்க்கும் அந்த மகளை அவமான குறைவாக பேசாம வீட்டுக்கு நிதானமா மகளுக்கு தெரியப்படுத்தணும். இல்ல அப்படி இல்லை, நீ இப்படிதான் பண்ணிருக்கணும், இப்படிதான் பேசியிருக்கணும்னு பக்குவமா புரிய வைக்கிறது மூலமா உங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு சண்டை சஞ்சரவு வரவே வராது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவன் ரொம்ப அன்பானவர், இயேசு அன்பானவர், கடவுள் ரொம்ப அன்பானவர். God is love. ஹல்லேலூயா. இந்த அன்பில் நீங்க குடும்ப வாழ்க்கை நீங்க தொடங்க வேண்டும். இதுதான் இறைவன் உங்க மேல வைத்திருக்கிற ஒரு திட்டமா இருக்கு, நோக்கமாக இருக்கு, அவரோட சித்தமாக இருக்கு. தேவன் மேல முதல்ல நீங்க அன்பு செலுத்தணும். அந்த அன்பு இருந்தா தான் உங்க 2 பேருக்குள்ள அந்த அன்பு வெளிப்படும். ஹல்லேலூயா. எபேசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்துல 17 - 19 வசனம். எபேசியன்ஸ் 3ஆம் அதிகாரம். இந்த வசனத்தின்படி நீங்க 2 பேரும் வாழணும்னு ஏசப்பா விருப்பப்படுறார். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுக்குள் உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலும் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவினுடைய அன்பிலும் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளுகிறவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று இவிஜி டாக்டர் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. மொத்த ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான மொத்த ஆசீர்வாதமும் இந்த வார்த்தையில இருக்கு. எல்லாமே இருக்கு. சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்படுற ஒரு விஷயம் இந்த ஆசீர்வாதம். தேவனுடைய அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் அது ஆழமாக இருக்கணும்னு தேவ ஆவியானவர் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு மரத்தோட வேர் தெரியுமா, ரூட்டு, அது கீழே ஆழமா நீளமாக இருந்தா தான் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மரம் எப்போதும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆழமா நீளமாக ஃபீல்டு நிலத்துல அந்த மரம் இருந்தா மட்டும்தான் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போல கிறிஸ்துவின் அன்பினாலே நீங்க 2 பேரும் உங்களுக்கு கிறிஸ்து யாருன்னு தெரியும், தரிசனத்துல காமிச்சிருக்கிறாரு, வார்த்தைனால பேசி இருக்கிறாரு, எப்படியெல்லாம் உங்க 2 பேரை கைட் பண்ணிருக்கிறாங்கன்றது நீங்க உணர்ந்து இருக்கிறீங்க. அந்த உணர்வை தேவ ஆவியானவரே கொடுத்திருக்கிறார் உங்க 2 பேருக்கும். சோ அந்த அன்பில நீங்க கிறிஸ்துவின் அன்பினாலே நிறைய பட வேண்டும் என்றது தேவனோட விருப்பமாக இருக்கு. ஒரு மரம் வேரிலிருந்து அந்த தண்ணியை உறிஞ்சி மிக செழிப்பாக அந்த மரம் வளருகிறது. தண்ணி உறிஞ்ச பிறகு அந்த மரம் எப்படி பச்சை பசேரேன்னு கிரீனா செழிப்பா வளருது இல்லையா அந்த மரம். தண்ணி இல்லைனாக்கா அது வறண்டு காஞ்சி போய் இருக்கும். சோ அந்த மரத்தோட வேறு உள்ள ஆழமாக நீளமாக இருந்தா மட்டும்தான் அந்த தண்ணி நம்ம ஊத்துறக்குள்ள அந்த வேறு அந்த தண்ணியை உரியும். அது உயிரக்குள்ள அதுக்கு அதுதான சாப்பாடு. அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த மரம் எப்படியா இருக்கும், செழிப்பா கிரீனரியா இருக்கும். அது போல உங்களோட வாழ்க்கை இருக்க வேணும்னு தேவன் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. வெளியில காணப்படுகிற எல்லா மரமும் செழிப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா உங்க 2 பேரோட வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும்.
ஸோ கீழே வந்து அந்த வேர் வந்து மரத்தோட வேர் ரொம்ப ஆழமாகவும் நீளமாக இருந்தால் மட்டும்தான் அது மிக உறுதியான மரம் என்று சொல்லப்படும். கிறிஸ்துவின் அன்பினாலே நீங்க 2 பேரும் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. திருமணத்துல மிக சிறந்த திருமணம் நம்ம வேதத்தின்படி மிக சிறந்த திருமணம் இதுவரைக்கும் நடக்காத ஒரு திருமணம் எதுனாக்கா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சபையை திருமணம் பண்ணினது. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு திருமணமாக இருக்குது. வருங்காலத்துல வரப்போகிற திருமணம். வெளிப்படுத்தின விசேஷம் ரெவல்யூஷன்ல மேலிருந்து எல்லோரும் கீழே இறங்குவார்கள். அப்போ மிகப்பெரிய திருமணம் விருந்து ஒன்று நடக்க போகிறது. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு இந்த விருந்து, திருமணத்துக்கு உண்டான விருந்து நடக்க போகுது. ஏசப்பாவோட பந்தியில நம்ம எல்லாரும் உட்கார போறோம். ஹல்லேலூயா. அதுதான் மிகப்பெரிய திருமணம்ன்றது வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. சோ நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மணவாளன் மணவாட்டி ஆகிய சபையை திருமணம் பண்ண அவர் ஆயத்தமாக வருகிறார். இதுதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. சோ அந்த ஒரு திருமணத்துக்கு தான் 12 மாதங்கள், அதாவது ஜனவரி டு டிசம்பர் 12 மாதங்கள் எல்லா விதமான கனிகள், அதாவது ஃப்ரூட்ஸ், எல்லா விதமான கனிகளோடும் தேவ தூதர்கள் எக்கால சத்தத்தோடும் அந்த திருமணத்துல வந்து கலந்து கொள்ள போறாங்க. அப்படிப்பட்ட திருமணம் ஒரு சாம்பிள் தான் இது. அந்த சாம்பிள், அந்த திருமண பந்தத்துல நாங்க எல்லாரும் கலந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம் ஜெனசிஸ்ல இருந்து ரெவல்யூஷன் வரைக்கும் பேசப்படுகிற மறைமுகமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஹோலி பைபிள்ல ஒரு சத்தியம், ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய திருமணம் விருந்து நடக்க போகிறது அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சோ அதை அறிந்து கொண்டு அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு விஷயம் வந்து இது ஒரு சாம்பிளாக என்ஜேபிஎஸ்ல இந்த நாள்ல நடத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இதுல நம்ம பழகிக்கலாம், அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க 2 பேரும் அன்பில இருக்க வேண்டும், அன்பில வேரூன்றி இருக்க வேண்டும். 2 பேரும் அது இருக்கும் பொழுது நிலை பெற்றவர்களாக மாறுவீர்கள். சோ அது அந்த வேர்ல அந்த அன்பு அகலமும் ஆழமும் நீளமும் என்ற ஒரு அன்பின்ல நீங்க 2 பேரும் உறுதியாக இருக்கும் பொழுது ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. யாரும் உங்களை அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு கீழே அது அந்த வேறு போனாலையும் ஆழமாக அந்த அன்பை அறிந்து கொள்ளவர்களாக நீங்க இருந்து உணர்ந்து கொண்டால் நீங்க 2 பேரும் அவ்வளவு பெரிய அறிவும் ஞானத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்துடுவார். தேவன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி அந்த அன்பின் அகலமும் ஆழமும் அந்த அறிவும் ஞானத்தையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துருவாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சோ இந்த அதெல்லாம் கிடைச்ச பிறகுதான் அப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்ச பிறகு சகல பரிபூர்ணத்தினாலும் மகிமையின் ஐஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யம் இன்னதென்று நீங்கள் அனுகிரகம் பண்ண முடியும், அதை ரிசீவ் பண்ண முடியும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை பாக்கியம், சகல பரிபூர்ணனாக இதுல எல்லாம் வந்து குழந்தை பாக்கியம், வீடு, ஓன் ஹவுஸ். என்னப்பா ரெடி ஆயிடுச்சாப்பா? இல்ல ரெடி ஆயிடும். ஜேபில ரெடி பண்ண உடனே கூப்பிடு ஆண்டியை டெடிகேஷன் பண்ண போறேன். ஓகேவாமா? வெரி குட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு வீடு ஆயத்தமாக ஆண்டவர் வந்து வைத்திருக்கிறார். அதுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட ஜாப், இதெல்லாம் வந்து சகல பரிபூர்ணம் ஐஸ்வர்யம். இதெல்லாமே உங்களுக்கு ஜாப் ஆகட்டும், உங்களுக்கு வந்து சமாதானம், பீஸ், அதுக்கப்புறம் ஹெல்த், அதுக்கப்புறம் ஹோலினஸ், இதெல்லாம் சகல பரிபூர்ணம். முக்கியமாக ஆவிக்குரிய கனிகள்னால உங்களை நிரப்ப போறார். இது எல்லாமே சேர்த்துதான் சகல பரிபூர்ணம். ஸோ இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் எபேசியர் 3:20 படி இந்த காரியங்கள், மொத்த காரியங்கள் இருந்தா மட்டும்தான் நீங்க விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அவர் கிரியை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு அன்பில நீங்க இருக்கும் பொழுதுதான் நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் மகத்துவமான ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போறார். இந்த திருமணத்துக்கு ஏசப்பா தன்னுடைய சீஷர்களோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
ஆதியில வந்து in the beginning God வந்து ஆதாமுக்கும் ஏவாள் என்ற ஒரு 2 பேர் ஆண் பெண்ணை உருவாக்குறார். அதுக்கு முன்னாடி வானத்திய பூமியை முதல்ல படிக்கிறார். படிச்ச பிறகு மனிதர்களை உருவாக்குறாரு. முதல்ல ஆண், அடுத்தது பெண். ஸோ எப்படிப்பட்ட ஒரு உறவை வந்து உருவாக்குறாருனாக்கா, அவர் வந்து கணவன் மனைவி என்ற உறவை தான் உருவாக்குறார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மற்ற உறவெல்லாம் கிடையாது. இப்போ அப்பா பொண்ணு உறவு இல்லை, அம்மா மகன் என்ற ஒரு உறவு கிடையாது. கணவன் மனைவி என்ற உறவு தான் அவர் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியில அவர் வந்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்குறாரு, வானத்திய பூமியை உருவாக்குறாரு, அதுக்கப்புறமா ஆதாமை உருவாக்குறாரு. ஜெனசிஸ் 2:18 படி மனிதன் தனியாக இருக்கக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீ தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்ற துணையை கொடுக்க வேணும்னு சொல்லி ஜெனசிஸ் ஆதியாகமும் 2:22 படி உங்களோட வெலா எலும்பில, அதாவது ஆதாமோட வெலா எலும்பில ஒரு பெண்ணை உருவாக்குறார். அந்த வெலா எலும்பு எப்படி தெரியுமா இருக்கு? இப்படிதான் வளைஞ்சு இருக்கும், நீட்டமா இருக்காது. நீ நீட்டமா பண்ணணும்னு நினைச்ச யூ வில் பி ஃபெயிலியர். அது வளைஞ்சு இருக்கிறக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போயிடு இல்லையா? எஸ்ரா கரெக்டா தான் சொல்றா ஆண்டி. ஸோ அது வளைஞ்சுதான் இருக்கும். ஆதாமுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு, ஒரு பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு தான் பெண்ணை உருவாக்குறார், ஏவாளை உருவாக்குறார். இவங்க 2 பேரும் அந்த காலத்துல முதல் ஆணு பெண், கணவன் மனைவி உறவு. தேவன் வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு நிறைய பிரமாணங்கள் கொடுக்கறக்குள்ளோ அந்த பிரமாணங்களை 2 பிரமாணத்தை அவங்க மீறிடுறாங்க, தவறிடுறாங்க. தே ஃபெயில்டு. அந்த 2 பிரமாணம் எதுனாக்கா, கீழ்ப்படிதல் கிடையாது, அன்பு கிடையாது. ஸோ இந்த கீழ்ப்படிதல் எதுல வந்து கிடையாதுன்னா ஏவாள்ல இருந்து ஆரம்பிக்குது. கீழ்ப்படிதல் ஏவாள் என்ன பண்றாங்க? தனியாக இருக்கிறாங்க. கணவனோட கூட தான் இருக்கணும்னு தேவன் ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். கணவனை விட்டு தனியாக இருந்ததுனால தான் பிசாசு நுழையிறான். ஸோ அந்த கீழ்ப்படிதல் இல்லாததுனால, கணவன் கிட்ட கீழ்ப்படிதல் இல்லாததுனால பிசாசு வாழ்க்கைக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த கீழ்ப்படிதல் வந்து அந்த பிரமாணத்தை அந்த நாள்ல ஏவாள் வந்து மீறிடுறாங்க, தவறி விடுறாங்க. அதே மாதிரி ஆதாம்க்கு வந்து காட் தெளிவா தெரியப்படுத்திருக்கிறார், மனைவி மேல அன்பு கூறணும்னு. அந்த அன்பு வந்து அந்த ஒரு தருணத்துல இல்லாததுனால மனைவியை தனியா விட்டுட்டு போயிடுறாரு ஆதாமு. ஸோ அதை தனியா விட்டதுனால அந்த தருணம் பிசாசானவன் வாழ்க்கையில நுழைஞ்சிட்டான். பிசாசானவன் நுழைஞ்சா பாவம் செய்து சாபமானார்கள். ஸோ இந்த தவறி விட்ட அந்த 2 பிரமாணத்தை தேவ ஆவியானவர் இந்த தருணத்துல அந்த 2 பிரமாணத்தை நீங்க 2 பேர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. நீ வந்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், நீ வந்து அன்பு செலுத்தணும். ஸோ இந்த 2 விஷயங்கள் இருந்தா தான் வாழ்க்கை நல்லபடியாக வாழ முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ கீழ்ப்படிதல், அன்பு செலுத்த வேண்டும், ஒபீடியண்டா இருக்க வேண்டும், டிசிப்ளினாக இருக்க வேண்டும். தேவன் உங்க 2 பேர்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியன்ஸ் 3 18-19 வசனம் டிஸ்பிளே போடுமா? மனைவிகளே, கர்த்தருக்கேற்றபடி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். இதுதான் இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு தெரியப்படுத்துறார். எஸ் சார், உங்களுக்கு மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். அதே மாதிரி புருஷர்களே, உங்கள் மனைவிகள் மேல அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல கசந்து கொள்ளாதீர்கள். ஆங்கிரியெல்லாம் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்க 2 பேரும் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதுதான் தேவன் உங்க 2 பேர்கிட்டயும் விருப்பப்படுறாரு. எபேசியர் 5:22-33 வசனம். இதெல்லாம் வந்து நீங்க போய் மறுபடியும் வீடியோ போட்டு பார்த்து அதை ரெஃபர் பண்ணி உள் வாங்கிக்கோங்க. எப்படி வாழணும், என்ன மாதிரி வாழ்க்கை, நம்ம ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, இந்த வார்த்தை மூலமா உங்ககிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தைகளை மறுபடியும் நீங்க படிக்க வாழ்க்கை எப்படி வந்து சரி கட்ட முடியும், நடத்த முடியும்ன்றது ஒரு பக்குவம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி வந்துடும். சரியாமா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த மாதிரி இந்த வசனத்தின் படி எபேசியன்ஸ் 5 எபேசியர்கள் 5 23-33.
ஸோ இந்த 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 விஷயத்துல வந்து மூணாவதான மனுஷன் வேற யாரும் இருக்கக்கூடாதா, கிறிஸ்து மாத்திரமே இருக்கணுமா? உங்க 2 பேருக்கு நடுவுல தேர்ட் பார்ட்டி, தேர்ட் பர்சன் சொல்றேல நம்ம, அந்த தேர்ட் பர்சன் வந்து வேற யாரும் இருக்கக்கூடாதா? ஏசப்பா மட்டும் தான் இருக்கணுமா? கிறிஸ்து மட்டும் தான் இருக்கணுமா? ஹல்லேலூயா. அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், நியாயாதிபதிகள் ஜட்ஜாக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், ஏன் டாக்டர் விஜய் சுமிதா கூட இருக்கட்டும், யாருமே இருக்கக்கூடாதா? மூணாவதா கிறிஸ்து மட்டும் தான் இருக்கணும் உங்க 2 பேரோட வாழ்க்கையில. இதுதான் தேவன் விருப்பப்படுறார். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2 பேரும் தேவனோட சமூகத்துல இருந்து எந்த ஒரு காரியம் டிஸ்கஸ் பண்ணாலையும், ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்க பண்ண போறோம், இது உங்களுக்கு சம்மதமா, இந்த மாதிரி பிளானிங் திட்டங்கள் நாங்க வச்சிருக்கிறோம். அப்ப நீங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்றதுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள ஒரு தெளிவு வரும், ஒரு மனசு ஒரு சமாதானம் வரும். அந்த சமாதானம் தெளிவா இருந்துச்சுன்னா அது தேவனுடைய சித்தம் என்றது அர்த்தம். இல்ல அந்த விருப்பம், அந்த விஷயம் உனக்கு விருப்பம் இல்லை, இல்ல எஸ்ராக்கு விருப்பம் இல்லைன்னாக்கா அது பார்க்கணும். அது ஜபத்து மூலமா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சரியாமா? ஸோ இதுதான் நீங்க பண்ணணும். ஸோ உடனே போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து ஒரு இஷ்யூவை பெருசாக்கி மூணாவதான மனுஷங்களை கூப்பிட்டு வந்தா அவ்வளவுதான். ஸோ கிறிஸ்துவுக்கிட்ட முதல் இம்பார்ட்டன்ஸ் நீங்க 2 பேரும் தேவனுக்கு தான் கொடுக்கணும். சரியாமா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொலோசியன்ஸ் 3ஆம் அதிகாரத்துல 13ல இருந்து 14 வசனம் வாசிமா. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கணும்னு தேவ ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமா உங்ககிட்ட பேசுறார். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் மேலும் பூர்ண சகுனத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஆமீன். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங், விட்டு கொடுத்து போகணும். கிறிஸ்து மன்னித்ததை போல எது தப்பே செஞ்சிருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு வந்து ஃபர்கிவ்னஸ் 2 பேருக்கிட்டும் இருக்கணும். என்ன ஒரு விஷயமா இருந்தாலையும் 2 பேரும் மார்னிங் ஆங்கிரியா இருந்து அப்படியே தொடர விடாதீங்க. ஈவினிங் சூரியன் அஸ்தமாவதுக்குள்ள ஆற போட்டுடணும். எபேசியன் 4ஆம் அதிகாரத்துல 26ஆமா, எபேசியர்கள் 4:26 ஆற போட்டுடணும். ஆங்கிரிய வந்து ஆற போட்டுடணுமா, தொடரக்கூடாது. ஸோ அப்படி வந்து இருக்கணும். ஆங்கிரி பட்டுக்கங்க, ஆனால் அப்படி சமாளிச்சிருப்பா. நீ ஆங்கிரி பட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே? ஒருத்தர் கோபமா இருந்தா நீ அன்பாயிரு, நீ கோபமா இருக்கணும், நீ அன்பாயிரு. இதுதான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறதே, இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசம் ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து நம்பிக்கை ஒன்று இருக்கு, அப்புறம் அன்பு இருக்கு. இந்த 3 விஷயங்கள்ல அன்பு தான் பெருசா. அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும், இல்லையா தம்பி? ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிமா. நீங்க 2 பேரும் எப்படி வாழணும்ன்றது தேவ ஆவியானவர் இதுல பேசுறார். வாசிமா. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உங்க 2 பேருக்கும் இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. ஹல்லேலூயா. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். சமாதானத்தோட நீங்க வந்து ஆவியின் ஒருமை, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஆவி ஒத்து போகணும். சரியாமா? அந்த ஒருமையை வந்து காத்து கொள்றதுக்கு நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அது வந்து மிஸ் பண்ணக்கூடாது. சரியாமா? ஆங்கர் ஸ்பிரிட்டுக்கு இடமே கொடுக்காதீங்க. கிரைஸ்ட் உங்களுக்குள்ள இவ்வளோ அன்பு பத்தி தான் பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா கிரைஸ்ட் வந்து கிறிஸ்து அன்பானவர், இல்லையா தம்பி? ஸோ நம்ம வந்து ஆங்கர் ஸ்பிரிட்க்கு இடம் கொடுத்தா தான் நம்ம வாழ்க்கையில வந்து பிசாசு நுழைவான். இடமே கொடுக்க வேண்டாம். இருதயம் முழுக்கும் ஏசப்பா மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணும். அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும், இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
ஒரு திருமண பந்தம், ஒரு திருமண வாழ்க்கை, பொதுவாகவே ஒரு திருமண வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக முடிச்சு நம்ம வந்து நித்திய ஜீவனுக்கு எப்படி வந்து வெற்றிகரமாக போறதுக்கு இந்த வசனங்கள் ரொம்பவே முக்கியமான வசனங்கள். இது 1 பீட்டர் 3ஆம் அதிகாரத்துல 1-7 வீட்டில் போய் 2 பேரும் வாசிங்க. 1 பேதரும் 3ஆம் அதிகாரத்துல 1-7 அதுல 7ஆம் வசனத்தை டிஸ்பிளே பண்ணுமா. நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தா அந்த நித்திய ஜீவனுக்கு எட்டர்னல் லைஃப்க்கு நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமாக ஈக்குவலாக இருக்க வேண்டும், கன மகிமை பண்ண வேண்டும். அப்புறம் நம்ம வந்து இது காரியத்துல ஜெயிக்க முடியும், நித்திய ஜீவனுக்கு போக முடியும். சரியாப்பா? இந்த வசனம் வந்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 1-7 போய் வாசிங்க 2 பேரும். ஓகேவாமா? 7ஆம் வசனம் டிஸ்பிளே போட்டியாமா? எப்படி இருக்கிறீங்க தம்பி? ஆளை விட்டா போதுமோன்னு இருக்கிறீங்களா? இதுக்கு தானப்பா நீ காத்துட்டு இருந்து இந்த நாள், இந்த தருணம். எத்தனை நாளோட கனவுகள், எத்தனை நாள் கனவுகள். இந்த தருணம் வராதான்ற ஒரு ஏக்கம் உங்க பெற்றோர்களுக்கு, முக்கியமா உங்க தாய்க்கு. என் மகன் இந்த ஒரு நிலைமையில மனைவியோடும் தான் விரும்பின பொண்ணோடும் திருமண பந்தத்தை முறையா ஏசப்பாவோட சன்னிதானத்துல, தேவ சமூகத்துக்கு நடுவுல தேவ தூதர்கள் நடுவுல, பரிசுத்தவான்கள் நடுவுல, அத்தனை பேரோட நடுவுல மத்தியில நீங்க 2 பேரும் ஒரு பந்தத்துக்குள்ள, ஒரு ஐக்கியத்துக்குள்ள வரணும்ன்றது எத்தனை நாள் கனவு அந்த தாய். அந்த கனவு இன்னைக்கு நிறைவாயிட்டு இருக்கு சிஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில திருமணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பொதுவா ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னாக்கா, ஒரு கேஸ் தம்பி, ஒரு கேஸ். நல்லா ஜாலியா இரு, ஜாலியா கேளு. காரணம் இல்லாத ஈவிஜி டாக்டர் பேச மாட்டாது, உங்களுக்கு நல்லாவே தெரியலையாமா. ஒரு கேஸ். அந்த கேஸ்ல வந்து என்னன்னாக்கா, ஒரு 58 வயசு பிரதர், ஒரு 58 வயசு ஒரு அம்மா ஜட்ஜுக்கிட்ட போறாங்க. ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு என்ன கேட்குறாங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. 58 வயசு அம்மா ஜட்ஜுக்கிட்ட போய் எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த கேஸ் எப்படி வந்து அந்த ஜட்ஜு ஹேண்டில் பண்றாரு? 58 வயசு அம்மா அவங்க போய் கேட்குறாங்க ஜட்ஜு கிட்ட, ஜட்ஜு சார் எனக்கு டைவர்ஸ் கொடுங்க சார்ன்னு கேட்குறாங்க. அப்போ ஜட்ஜு சொல்றாரு, என்னம்மா கொடுமைப்படுத்துறாரா? கொடுமைப்படுத்தினா தான் டைவர்ஸ் கேட்பாங்க. கொடுமைப்படுத்துறாரா? இல்லைங்க சார். சந்தேகப்படுறாரா? இல்லைங்க சார். எத்தனை வயசுலம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி 58 வயசு இல்லை. எத்தனை வயசுலம்மா கல்யாணம் ஆச்சு? எனக்கு 30 வயசு சார். அந்த டைம்ல கல்யாணம் ஆச்சு சார். ஓ அப்படியா, 30 வயசுல கல்யாணம் ஆச்சா? பசங்க எவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க? ஒரே ஒரு பொண்ணு தான் சார். ஓ அப்படியா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்களுக்கு 28 வயசு சார், கல்யாணம் ஆயிடுச்சு சார். ஓ அப்படியா, கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்களுக்கு பசங்க ஒரே ஒரு பையன் சார், 1 வயசு குழந்தை, ஒரு பையன் பாய் இருக்கிறான் சார் அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்றாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு கேட்குறாரு ஜட்ஜு. என் பொண்ணுக்கு 25 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு சார், இப்போ 28 வயசு சார், எனக்கு டைவர்ஸ் வேணும் சார் அப்படின்னு வந்து அந்த அம்மா கேட்குறாங்க. ஜட்ஜு கேட்குறாரு, அவர் வந்து குடிக்கிறாராம்மா அப்படின்னு கேட்குறாரு. குடிக்கிற தெரியல, ஆல்கோஹால். என்னம்மா அந்த அவர் வந்து அந்த மனுஷன் குடிக்கிறாராம்மா அப்படின்னு கேட்குறாரு ஜட்ஜு. இல்லை சார்ன்னு சொல்றாங்க. சர்வீஸ்ல இருக்கிறாரா? ஆமா சார், அவருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, இன்னும் 2 வருஷம் சர்வீஸ் இருக்கு சார், கவர்மெண்ட் வேலையில இருக்கிறார் சார் அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்றாங்க. இப்போ ஜட்ஜு சொல்றாரு, என்னம்மா அவர் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாருன்னு சொல்றீங்க, அவர் அடிக்க மாட்டாருன்னு சொல்றீங்க, சந்தேகப்பட மாட்டாருன்னு சொல்றீங்க, வேற யார்கிட்டனா அஃபேர் இருக்கா அந்த அம்மா அவருக்கு, உங்க ஹஸ்பண்ட்க்குன்னு ஜட்ஜி கேட்கிறாரு அந்த அம்மாவை. ஏன்னா டைவர்ஸ் தானே கேட்டு வந்திருக்கிறாங்க. வேற யார்கிட்டனா அஃபேர் இருக்கா? இல்ல சார், அவருக்கு அந்த மாதிரி எல்லாம் கெட்ட பழக்கம்லாம் இல்லை சார் அந்த அம்மா சொல்றாங்க. அப்புறம் ஜட்ஜி சொல்றாரு, கெட்ட வார்த்தைனால பேசுறாராம்மா உங்களை? கெட்ட வார்த்தைனால பேசுறாங்களா? இல்ல சார்,
ஏதாவது அப்போ என்னம்மா பிரச்சனை? கெட்ட வார்த்தை பேசுறதுல, அடிக்கிறது இல்லை, குடிக்கிறது இல்லை, வேலை இருக்கு, நல்லா வந்து செட்டில் பண்ணி வச்சிருக்கிறாரு, வேற என்னம்மா பிரச்சனை? அந்த அம்மா சொன்ன ஒரு விஷயத்த கேட்டா எல்லாருக்கும் இருதயமே நின்று போயிடும். அப்படி ஒரு விஷயத்த வந்து அந்த அம்மா வந்து வெளிப்படுத்துறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, போதும் சார், வாழ்க்கை நான் வாழ்ந்தது அவரோட போதும் சார்ன்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஜட்ஜு சொல்றாரு, என்னம்மா போதும்? 30 வருஷம் வாழ்ந்து இருக்கிறேம்மா, என்னம்மா போதும்? 30 வருஷம் வாழ்க்கைம்மா அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறக்குள்ளோ அந்த ஜட்ஜி கேட்கிறாரு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்காமா அப்படின்னு சொல்றக்குள்ளோ, இல்லை சார், நல்ல மனுஷன் சார், அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டார் சார் அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்றாரு. வேற என்னம்மா பிரச்சனை? அவர் வந்து சம்பாதிச்சதெல்லாம் அவங்க அம்மா வீட்டுல கொடுத்துட்டு இருக்கிறாரா? ஜட்ஜி கேட்கிறாரு, அம்மா வீட்டுல கொடுத்துட்டு இருக்கிறாரான்னு கேட்கிறாரு. இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார். அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கூத்தடிக்கிறாரா அப்படின்னு ஜட்ஜி கேட்கிறாரு. அதுவும் இல்ல சார்ன்றாங்க அந்த அம்மா. அப்படி வந்து தெரியப்படுத்துறக்குள்ளோ வேற என்னம்மா பிரச்சனைன்னு ஜட்ஜி கேட்கிறாரு. நல்லா கவனிங்க. அந்த அம்மா சொல்றாங்க, அந்த அம்மா இப்ப ஜட்ஜி கிட்ட சொல்றாங்க, சார் கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு பழக்கம் சார் அவருக்கு. என்ன பழக்கம்? காலையில 4 மணிக்கு எஞ்சிடுவாரா செல்வராணி? 4 மணிக்கு அவங்க கணவர் எஞ்சிடுவாரா. காலையில 4 மணிக்கு எஞ்சி வாக்கிங் போவாரா. வரும்போது பால், ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ், பழங்கள் அத்தனையும் வாங்கி வருவாரா. அவருக்கு மார்னிங்ல ஃப்ரெஷ்ஷா காஃபி வேணுமா, அதுவும் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச பவுடர்ல தான் வேணுமா காஃபி அவருக்கு. ஆஃபீஸ் வந்து வீட்டு பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்குவாரா. டீ டைம் கூட வந்துடுவாரா. டீ டைமுக்கு வந்தாக்கா அவருக்கு வந்து ஒரு சுண்டல் வேணுமா, டீ வேணுமா? கண்டிப்பா ஒரு சுண்டல், ஒரு டீ வேணுமா. அதுவும் ஒவ்வொரு நாளும் விதவிதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுண்டல். சுண்டல் தெரியும் இல்லையா உங்களுக்கு? சாப்பிட்டு இருக்கேன் தம்பி, சுண்டல்ல சாப்பிட்டது கிடையாது. அப்பா பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சுண்டல் கண்டிப்பா ஒரு சுண்டல் வேணுமா, அதுவும் விதவிதமான சுண்டல் வேணுமா. மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வந்துடுவாரா வீட்டுக்கு. ஒரு கீரை, 2 கூட்டு, ஒரு குழம்பு, ஒரு மோர், ஒரு ரசம் அவருக்கு வேணுமா. அது சூடா வேணுமா பாருங்க பிரதர், சூடா வேணுமா. ஈவினிங் திரும்ப போயிடுவாரா. ஈவினிங் 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாரா. ஈவினிங் வந்தக்குள்ள ஒரு வடை, ஒரு டீ வேணுமா அவருக்கு. நைட்டுக்கு அவருக்கு மத்தியானம் வச்சதோ காலையில வச்சதோ எந்த மிச்சம் மீதி சாப்பிட மாட்டாரா. ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு இட்லி இல்லைனாக்கா அந்த இது தோசை ஏதாவது வந்து ஃப்ரெஷ்ஷா போடணுமா. மார்னிங்ல வந்து ஒரு இட்லி, ஒரு சாம்பார், ஒரு சட்னி கண்டிப்பா அவருக்கு வேணுமா. ஸோ அன்னைக்கு அரைச்ச மாவு, அதாவது அந்த முந்தின நாள் நைட் அரைச்ச மாவுலயே ஃப்ரெஷ்ஷா வந்து அன்னைக்கே மறுநாள்ல முடிச்சிடணுமா. நீ வந்து மாவு அரைச்சி நீ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்பார் 4 நாள் அந்த ஸ்டோர் பண்ணி, அந்த மாதிரி எல்லாம் நீ வைக்க கூடாதாமா. வாக்கியம் நல்லா கேட்டுக்கோ. சோ அன்னைக்கு நைட் அரைச்ச மாவு மறுநாளே காலி ஆயிடணுமா. சோ இந்த மாதிரி வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறக்குள்ள போதும் சார்ன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. போதும் சார். அந்த ஜட்ஜிக்கு ஷாக் ஆயிடுச்சா. எப்படிமா இவ்வளவு நாளா நீ வாழ்ந்து சம்பாதிச்ச? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அதனால வந்து பொறுமையா இருந்த. பொண்ணுக்கு தான் 25 வயசுல கல்யாணம் ஆச்சு, அப்பவே நீ விட்டுட்டு போயிருந்துருக்கல. இல்ல சார், பொண்ணோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, அவளோட வாழ்க்கையில ஏதாவது வந்து இதாகுமோ, டிஸ்டர்ப் ஆகுமோன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக இருந்தேன் சார். இப்போ என்னோட மகள் வந்து நல்லா வந்து யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க, கணவனோட இருக்கிறாங்க, பையன் இருக்கிறா, பேரன் இருக்கிறா, நல்லா செட்டில் ஆயிட்டாங்க சார். அவர் பார்த்துக்கிட்ட சார், அவர் போதும் சார், எனக்கு போதும் சார்ன்ட்டாங்க. ஸோ சீனியர் மேரேஜ் ஆகி நபர்களே ஃபெயிலியராக இருக்கு. ஆனா நீங்க 2 பேரும் கிறிஸ்துவ அறிந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா எனக்கு தெரியும், உங்க மதர் இன்லாவோ ஃபாதர் இன்லாவோ 2 பேரும் எப்படி வந்து குக் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். உங்க ஃபாதர் இன்லா எங்கம்மா? ஃபாதர் எஸ்ராவோட அப்பா ஒரு நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி வந்து இஞ்சி பூண்டு எவ்வளோ பக்குவத்துல வேணும், எவ்வளோ அளவு வேணும், எந்த அளவுக்கு பக்குவமா குக் பண்ணும், அந்த ரெசிபி எனக்கே சொல்லி கொடுத்தாருன்னா பாத்துக்கோங்க. இந்த பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. சூடாகிடா போய் வீட்டுல கேட்டுடாதப்பா. ஹல்லேலூயா. சோ நீங்க 2 பேரும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க. இந்த வசனத்தை நீ வாசிமா. 1 பீட்டர் 3:7 அந்தபடி புருஷர்களே, மனைவிகள் பலகீன பாண்டமாக இருக்கிறபடினாலே
உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு எஸ்ரா நீங்க விவேகத்தோடு நடந்துக்கணுமா. நீங்கள் விவேகத்தோடும் அவர்களோட வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவன் ஆகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் அப்படின்னு தெரியப்படுத்துறார். மனைவிகள் பலகீன பாண்டமாகத்தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்களோட சேர்ந்துதான் நீங்க நித்திய ஜீவனுக்கு போக முடியும். சோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ரெஸ்பெக்ட் யூ ஹாவ் டு கிவ் அப்படின்னு தேவ ஆவியானவர் இந்த வார்த்தையில தெளிவாக உங்க 2 பேருக்கும் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் இட்டு நிரப்பிக் கொள்ற ஒரு வாழ்க்கை வாழணுமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டு கொடுத்து வாழணுமா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலையும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாதபடி இட்டு நிரப்பாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, இல்லையாப்பா? சோ 2 பேரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துக்குள்ள நீங்க இன்னும் பலப்படுறக்குள்ள இன்னும் அதிகமா அந்த விசுவாசம் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், யாரும் அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் செய்யற தேவன். சோ சிறந்த துணை எதுனா நீங்க கூட இருக்கிறதோ இல்ல உணவு கொடுக்கறதோ உடை ட்ரெஸ் கொடுக்கறதோ தங்க இடம் கொடுக்கறதோ அதெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோட எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும். இதுதான் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். எல்லாம் கொடுத்துட்டு எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கலன்னா அது வேஸ்ட், இல்லையா தம்பி? அப்புறம் அது ஃபெயிலர்ல போய் முடியும். சோ எண்ணங்கள் அதாவது ஃபீலிங்ஸ் மதியான பேசிட்டு இருந்தார். ஃபீலிங்ஸ் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க நம்ம எல்லாருமே கத்துக்கணும். இல்லைன்னா வாழ்க்கை தோல்விகரமாக முடியும். உங்க 2 பேருக்குள்ளும் நடுவுல கிறிஸ்து மட்டும்தான் இருக்கணும்னு தேவன் விருப்பப்படுறாரு. எபேசியன்ஸ் 5:21 படி விவாக வாழ்க்கையோட வெற்றி உங்க 2 பேருக்குள்ள தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்திருங்கள். சோ எஸ்தரோட சரீரத்துக்கு நீ தான் அதிகாரி, அதுக்குன்னு அடிமைக்க கிடையாது, ஈக்குவல். அதே மாதிரி எஸ்தர் உங்களோட தலைக்கு கிரீடமாக இருப்பாங்க. சோ 2 பேரும் ஈக்குவலாக நீங்க அன்பாக வாழணும் தான் தேவன் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி தாய் தகப்பனுக்கு கனப்படுத்தணும். நீங்க நீடித்த நாட்கள் வாழ்ந்தோட தாய் தகப்பன்னு கனப்படுத்தணும். சோ எஸ்தர் இதுக்கு மேல அவங்க 2 பேரும் எஸ்ராவோட அப்பா அம்மா மாமியார் மாமனார் கிடையாதுமா, நீ தன்னோட சொந்த அப்பாவாக சொந்த அம்மாவாக நினைச்சுக்கணும். ஓகேவாமா? நினைச்சிட்டு வாழ ஆரம்பி நல்ல அமோகமா இருக்கும். சரியாமா? சோ எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு வராது. அவங்க பாவம் கொடுக்கவும் மாட்டாங்க, அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க 2 பேரும் வாழ்ந்திருக்க வேண்டும், நீங்க உயர்ந்திருக்க வேண்டும், சமுதாயத்துல தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், கௌரவமாக வாழ வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பமாகவும் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெனசிஸ் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 27-28 படி மனிதன் பாவம் செய்யாத இருந்த காலத்திலே திருமணம் தேவனால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. யோவான் 2:2 தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அவரோட சமூகமே இங்க இறங்கி இருக்கு. சோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானா ஊரில நடத்தி வைத்திருக்கிற திருமணம், அங்க கானா ஊர்ல போய் ஒரு திருமணத்தை நடத்தி அந்த இடத்துல ஒரு முதல் அற்புதத்தை செய்தார். என்ன செய்தார்? தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார். ஹல்லேலூயா. நிரப்பினார். சோ இந்த நாள்ல அந்த குறைவான அந்த ஜார்ல இருக்கிற தண்ணீருக்கு நெருப்பினார் இல்லையா? அந்த மாதிரி உங்களோட இருதயத்துல குறைவான விஷயங்கள இன்னைக்கு அவரோட அன்பினால நிரப்ப போறார், அவரோட வார்த்தைனால நிரப்ப போறார். உங்களோட இருதயத்துல உங்களோட உள்ளத்துல அவரோட வார்த்தைனால நிரம்பி இருங்க, சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவரோட திரு சபைக்கும் உள்ளது. பரிசுத்த ஐக்கியத்தை காணவும்
இவங்க 2 பேரும் யாவருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மையாக இருக்கணும்ன்றது அவரோட விருப்பமாக இருக்கு. நீங்க ஒன்றாக இருக்கணும் என்பது வேத வசனங்கள் கூறுகிறது. ஆகையால் இந்த காரியத்தை இன்னைக்கு நடக்க போற திருமணத்தை நீங்க அல்பமாக எண்ணக்கூடாது. நெக்லெக்ட் பண்ணி அலட்சியமா சரி ஒரு காம்பினென்ட் தானே இல்லம்மா, இது ரெக்கார்டட், காலத்துக்கு ரெக்கார்டட் இந்த காரியத்தை, இந்த திருமண காரியத்தை, இந்த திருமண பந்தத்தை இந்த நாள்ல செய்ய போற விஷயங்கள் அல்பமாக நீங்க எண்ணாமல் வேத வசனங்களை பயபக்தியோட, விவேகத்தோட, தெளிந்த புத்தியோட, தேவ பயத்தோட இந்த திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்பா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மலாக்கி 3:15 படி தேவ நாமம் மகிமைக்காக பிள்ளைகளை நீங்க 2 பேரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு சாபம், குடும்பம் வம்சங்கள் டிஸ்ட்ராய் ஆகிற ஒரு விஷயம் உங்க 2 பேரோட குடும்பத்துல இருக்கு. அதை பிரேக் பண்ணனாக்கா நீங்க 2 பேரும் தேவ சந்ததிகள், குழந்தைங்களை பெற்றெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சந்ததிகள் தேவ சந்ததிகளாக வளர வேணும்னு கர்த்தர் விருப்பப்படுறாரு. தேவனுடைய நாமம் மகிமைப்பட பிள்ளைகளை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கேற்ற பயபக்தியோடும் அறிவிலும் அன்பிலும் அந்த பிள்ளைகளை நீங்க வளர்க்க வேண்டும். நீங்கள் வாழ வேண்டும். அதுக்கு முதல்ல நீங்க வாழ வேண்டும், தாழ்ந்திருக்க வேண்டும். கணவன் மனைவி என்ற ஒரு உறவுக்குள்ள ஒருவருக்கொருவர் மேல நீங்க அன்பாக இருந்து, ஆதரவாக இருந்து, பராமரிப்பை செய்து பாதுகாப்பாக நீங்க இருக்கணும். நீங்க அந்த விஷயத்துல பாதுகாப்பாக இருக்கணும் தேவன் தெரியப்படுத்துறார். சோ அதை வைத்துதான் இந்த திருமணம் தேவனால ஏற்படுத்தியிருக்கிற ஒரு திருமணமாக இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு தேவன் இந்த திருமண காரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஒன்றாக நீங்க 2 பேரும் வந்திருக்கிறீங்க. இவங்க 2 பேரும் இப்பொழுது வந்திருக்கிறாங்க. ஆகையால் இவர்கள் ஒருவர் மீது ஒருவரோடு ஒருவர் ஒழுங்கின்படி சேர்க்க கூடாத நியாயமான காரணங்கள் யாராவது சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது நீங்க தெரிவித்துக் கொள்ளலாம், தெரியப்படுத்தலாம். சொல்லாவிட்டால் இனி யாருமே சொல்லக்கூடாது. இவங்க 2 பேரோட திருமணத்துக்கு யாருக்காவது அப்செக்ஷன் இருக்கா? அது இப்பவே சொல்லிடுங்க. சொல்லனா இதுக்கப்புறம் சொல்லக்கூடாது. இருக்கா யாருக்காவது அப்செக்ஷன்? இவங்க 2 பேரும் திருமணம் செய்யக்கூடாதுன்னு யாராவது மனசுல நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? தாராளமா நீங்க சொல்லலாம். இன்னைக்கு நீங்க சொல்லனாக்கா இதுக்கப்புறமும் சொல்லக்கூடாதுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க 2 பேருக்கும் முதல்ல இப்ப கேட்கிறேன். உங்க 2 பேருக்கும் ஒழுங்கின்படி திருமணத்தில் சம்மதம் இருக்கா? ஆமென். எஸ்ரா ஆகிய நான், எஸ்தர் ஆகிய உன்னை பரிசுத்த விவாகத்திலே இணைக்கப்படுவதற்கு தடையான நியாயமான காரணம் ஒன்றும் இல்லை என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். எஸ்தர் ஆகிய நான், எஸ்ரா ஆகிய உன்னை பரிசுத்த விவாகத்திலே இணைக்கப்படுவதற்கு தடையான நியாயமான காரணம் ஒன்றுமில்லை என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். எஸ்ரா ஆகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ எஸ்தர் ஆகிய இந்த மகளை விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே புருஷனாக இருப்பீர்களா? இருப்பேன். சத்தமா சொல்பா, காதுல கேட்கணும். ஆமென். எஸ்ரா ஆகிய நீர்
தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ இவரை உமக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பியா? இருப்பேன். ஆமென். ஆமென். இந்த மணமகளை மணமகனுக்கு கொடுக்கிற தகப்பன், தாய் தகப்பன் வாங்க. மணமகள் கைய பிடிச்சு மணமகள் கையில கொடுக்கணும். வலது கைய பிடிச்சு எஸ்ரா கையில கொடுங்க, மகள் கையில. இப்போ கை பிடிச்சாச்சு, எடுக்கவே கூடாது. பையன் வீட்டு சைடு அப்பா அம்மா இந்த பக்கம் பையன் சைடு வாங்க. இங்கே கூடி வந்திருக்கும் இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக நிற்க எஸ்ரா ஆகிய நான் எஸ்தர் ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். இங்கே கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக நிற்க எஸ்தர் ஆகிய நான் எஸ்ரா ஆகிய உன்னை இன்று முதல் எனது விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உனக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலும் உன்னை நான் மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சம்பத்துக்கள் அனைத்தையும் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். ஆமென். நான் உன்னை திருமணம் செய்து அதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிவிக்கிறேன். ஆமென். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்புக்கும் நிலையான அன்புக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை நீர் எனக்கு அணிவித்ததை முழு மனதார நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை நீ உள்ளத்தாலும் என்னுடைய உள்ளத்தாலும் உடலாலும் உம்மை கனப்படுத்துவேன். என் உலக சம்பத்துகள் அனைத்தையும் உம்மோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆமென். பிதா குமரன் பரிசுத்தாவின் பேரினாலே EVG டாக்டர் சுமிதா ஆகிய நான் இந்த விவாகத்தை அங்கீகரிக்கிறேன். தேவன் இந்த பூமிக்கு ஏசப்பா இறங்கி வந்தது நம்ம எல்லாருக்குள்ள ஒரு தேவனுக்கு அத ஏசப்பா எதுக்காக இறங்கி வந்தார் இந்த பூமியிலனாக்கா
தேவனுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல உறவுக்குள்ள வரணும், பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கணும், ஆண்டவரோட நல்ல ஒரு உறவுக்குள்ள வரணும். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் வந்தாரே தவிர நம்மளோட கலாச்சாரத்தை மாத்த அவர் வரல, அவர் மதத்தை ஸ்தாபிக்க அவர் வரல, நம்மளோட துர்குணத்தை மாத்தத்தான் அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அதனால நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக நேசிச்சு நீங்க 2 பேரும் மோதிரம் இப்ப மாத்திக்கங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவங்க 2 பேரும் இந்த நாளில உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. பரிசுத்த விவாகத்து நிலைமையில ஒருமித்து வாழ சம்மதித்து தேவனுடைய சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பதாக இவங்க 2 பேரும் அறிவித்ததுனால, இவங்க வாக்கு கொடுத்ததுனால, அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அதுக்கு அடையாளமாக இவங்க 2 பேரும் கையை பிடித்து வாக்குறுதி கொடுத்து அறிவித்ததுனால இவங்க 2 பேரும் இந்த தருணத்துல கணவன் மனைவி என்று அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. எவரும் பிரிக்காதிருக்க கணவன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கணவன் மனைவியாக நீங்க இதுக்கப்புறம் நீங்க வாழ போறீங்க. உங்களோட வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும்னு கர்த்தர்கிட்ட பிரார்த்தனை செய்துக்கிறேன். கர்த்தர் உங்களோட ஆசீர்வதிப்பா. அவரோட திருமுகத்துல உள்ள பிரகாசம் உங்கள் மேல இறக்குவார். உங்கள் மேல அவர் வந்து அவருடைய திருமுகம் பிரகாசிக்கும். தேவன் இணைத்ததை எவளும் உங்க யாரும் பிரிக்க கூடாது. மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக அவர் வந்து காக்க கடவர். அவர் பாதுகாப்பார் உங்களை. ஓகேவாமா? எஸ். அவருடைய திருமுகத்துல உள்ள பிரகாசம் உங்கள் மேல ஜொலிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை உங்களை தாங்கும், உங்கள் மீது பிரகாசம் பண்ணும். அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு எப்போது இருக்கும். நீங்க சமாதானத்தோட இந்த குடும்ப வாழ்க்கை நீங்க நடத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மேரேஜ் சர்டிபிகேட்ல வந்து சைன் போடுங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நம்ம ஜெபத்தை நம்ம முடிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, மணமகன் எஸ்ராவையும் மணமகள் எஸ்தரையும் இது ஆசீர்வாதம் பண்ணதுக்காக நன்றி அப்பா. இந்த பிள்ளைகள் நீண்ட காலம் வாழணும், நல்ல ஒரு உடலார்ந்து கொடுத்து தீர்க்காயசை கொடுத்து நீங்க வாழ வைக்கணும். ஆண்டவரே, தன்னோட குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான ஆண்டவரே வேலை என்ன இருக்கு அது நீங்க தாங்க சுவாமி. உங்களோட அன்பின் ஆவினால இந்த பிள்ளைகளை நீங்க நிரப்புங்கள் ராஜா. குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே எந்த ஒரு சண்டை சச்சரவும் வராதபடி, எந்த ஒரு பிரிவின ஆவிகள் இந்த குடும்ப வாழ்க்கையில நுழையாதபடி நீங்க காத்து கொள்ளுங்கள் ராஜா. இந்த குடும்ப வாழ்க்கையில யாராக இருக்கட்டும், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், சண்டை போடுற ஆவிகள், பொல்லாத ஏவுதலின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில நடுவு வரவே கூடாது ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன் ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு உங்களோட அன்பின் ஆவினால நிரப்புங்கள் ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரே சந்ததிகளை பெரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. சந்ததிகள் தேவ சந்ததிகளாக உருவாக்கட்டும் ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு உங்களோட சமாதானத்தை கட்டளையிடுகிறேன் ராஜா. உங்களோட சமாதானத்தை ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. உங்களோட ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆண்டவரே, உங்களோட தெய்வீக பிரசன்னம் இந்த பிள்ளைகளுக்கு எப்போது இருக்கட்டும் ராஜா. உங்களோட பரிசுத்தத்தை ஆவினால் நிரப்புங்கள் ராஜா. உங்களோட உத்தமத்தை ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. உங்களோட ஆசீர்வாதம் எப்போது தொடர்ந்து இந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கும் ராஜா. உங்களோட பாதுகாப்பு கரங்கள் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும் சுவாமி. நீண்ட காலம் இந்த பிள்ளைகள் வாழ்ந்து ஆண்டவரை கன மகிமை படுத்தணும் சுவாமி. உங்களை மகிமைப்படுத்தணும் சுவாமி. எந்த ஒரு விஷயத்தையும் இந்த 2 பிள்ளைகள் தலை குனியாதபடி நீங்க காத்துக் கொள்ளுங்கள் ராஜா. மதிப்பு, மரியாதை, கௌரவம் எந்த இடத்துல போனாலும் இந்த பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் சுவாமி. அதுக்கு பரிசுத்த ஆவியானவரே நீங்க துணையாக நிற்கணும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எந்த இடத்துல இந்த குடும்பம், இந்த பிள்ளைகள் சோர்ந்து போய் தலை குனிஞ்சு இருந்தாங்களோ அதே இடத்துல நீங்க தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக ஒரு புது வாசல் நீங்க திறந்து கொடுத்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி ராஜா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி
ஆசீர்வதித்து வழி நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. இந்த திருமண காரியத்தை நீங்களே வந்து இறங்கி என் மூலமா செய்ததுக்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. பிதா குமரன் பசுத்தாவின் பேரினாலே இந்த பிள்ளைகளை இந்த திருமண காரியத்தை நான் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன் சுவாமி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. God bless you both. Praise God. God bless you. Bless you. Congratulations, congratulations. யாக்கோபே உன் கூடாரமே அழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு, காண காண அழகு உன் வாசஸ்தலமே, காண காண அழகு உன் வாசஸ்தலமே. இஸ்ரவேலே என்ன ஒரு பேரழகு, ஆஹா பேரழகு, புது பேரழகு. யாக்கோபே உன் கூடாரமே அழகு, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் செய்கின்றார், பிரியமான ஆசீர்வாதம் செய்கின்றார். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் செய்கிறார், பிரியமான ஆசீர்வாதம் செய்கிறார். உன்னிடத்தில் நட்சத்திரம் உதிக்கும், செங்கோல் ஒன்று உன்னிடத்தில் எழும்பும், உன்னிடத்தில் நட்சத்திரம் உதிக்கும், செங்கோல் ஒன்று உன்னிடத்தில் எழும்பும். யாக்கோபே உன் கூடாரமே அழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு. ஆறு போல ஆசீர்வாதம் பரவும், தேவன் நட்ட சந்தன மரமே. ஆறு போல ஆசீர்வாதம் பரவும், தேவன் நட்ட சந்தன மரமே. நதியோரம் தோட்டமும் நீயே, தேவரு மரபோல் உயர்வாய். நதியோரம் தோட்டமும் நீயே, தேவரு மரபோல் உயர்வாய். யாக்கோபே உன் கூடாரமே அழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு. உந்தன் வழி தோன்றினார் இயேசு, என்றும் அவர் ராஜாதி ராஜா. உந்தன் வழி தோன்றினார் இயேசு, என்றும் அவர் ராஜாதி ராஜா. தாவீதின் வம்சத்தில் பிறந்தார், முடிவில்லா ராஜ்யம் தந்தார். தாவீதின் வம்சத்தில் பிறந்தார், முடிவில்லா ராஜ்யம் தந்தார். யாக்கோபே உன் கூடாரமே அழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு, காண காண அழகு உன் வாசஸ்தலமே, காண காண அழகு உன் வாசஸ்தலமே. இஸ்ரவேலே என்ன ஒரு பேரழகு, ஆஹா பேரழகு, புது பேரழகு. யாக்கோபே உன் கூடாரமே அழகு. Hallelujah. God bless you all. வந்திருக்கிறவங்க யாவரும் உங்களோட அன்பினாலும் ஜபத்தினாலும் பணத்தினாலும்
வாழ்த்துதல் நீங்க பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தலாம். Hallelujah. God bless you all. Congratulations. நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்ம தேவனை நம்ம வரவேற்போம். நீங்க 2 பேரும் எழுந்து நின்னுங்க. Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரை நம்ம துதிப்போம், ஆராதிப்போம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்மிலே கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் கலைப்படையார், ஓடினாலும் கலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. Hallelujah. Hallelujah. இயேசுவோட கரங்கள் எப்போதும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு,
காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா பாடி பாடி அவைகளை நான் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீ தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீ தேவன் தாங்கினாரே. நேசகோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவந்திடுவேன். நேசகோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவந்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெருகும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலாலும், அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்பி வா இயேசுவை. ஹல்லேலூயா. Hallelujah. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே,
உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே அப்பா ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலத்தில் எங்கள் மத்தியிலே நீங்க வந்து இறங்குறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் 2 பேரையும் நீர் ஆசீர்வதிக்கணும் சுவாமி. வந்திருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இங்க வந்து இறங்குறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே, இந்த மணமகன் ஆக போகிற மகனையும் மணமகள் ஆக போகிற மகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் சுவாமி. இவ 2 பேரும் திருமணத்துக்கு வயது வெட்டியதுனால கர்த்தாவே, நீர் இவர் 2 பேருக்கும் ஆண்டவரே மீது வைத்திருக்கிற திருமண திட்டத்தை நடக்கக்கூடிய நேரத்தில், சரியான நேரத்தில் நடக்க வேண்டும் என்று தெரியப்படுத்தி, பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தெரியப்படுத்தி, அந்த வார்த்தைக்கு இந்த குடும்பம் கீழ்ப்படிந்து இந்த குடும்பம் வந்திருக்கிறாங்க ராஜா. இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேணும் தகப்பனே. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மகனையும் இந்த மகளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் தகப்பனே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக மகள் சார்ந்துல அந்த மகளுக்காக நீங்களே ஆண்டவரே அப்பாவாக இருந்து அம்மாவாக இருந்து மகளை நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த பிள்ளைகள் படைத்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி, ஆதரிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவ பயத்தை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. நீர் இறங்கி தந்த அருமை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. இந்த திருமண காரியத்தை நீங்களே முன்னாடி நின்று நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனே, வாழ்க்கையில திருமணம் என்பது மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே, இந்த நிச்சயதார்த்தை நீங்க ஏற்படுத்தி வைத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. நடக்க போற திருமணத்துல ஒரு சின்ன பிழையும் தடைகளும் வராதபடி நீங்க காத்து கொள்ளணும் ராஜா. ஒரு செழிப்பான ஒரு உறவை இந்த பிள்ளைகள் 2 பேருக்கும் நீங்க ஏற்படுத்தி வழி நடத்த வேண்டும் சுவாமி. அதை நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு இன்னாருக்கு இன்னார் என்று துணை என்று நீர் முன்குறித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த குடும்பத்துல இந்த அருமை பிள்ளைகளை நீர் வழிநடத்த வேண்டும் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தகப்பனே, உங்களுடைய தேவ தூதர்களுக்கு வெளிப்படுத்தி தகுந்த நேரத்துல, சரியான நேரத்துல இந்த பிள்ளைகளுக்கும் நீங்க உணர்த்தியதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரை, புற அழகும் செல்வ செழிப்பும் ஆண்டவரை மற்ற உலகத்தரமான காரியங்களுக்கு இந்த பிள்ளைகளோட கண்களை நீங்க மறைத்து காத்து கொள்ளுங்கள் அப்பா. உமக்கு பயந்து தேவ பயத்தோடு இருக்கிற இந்த நல்ல பிள்ளைகளை நீர் ஆண்டவரே கொடுத்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பெற்றோர்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக, இந்த பிள்ளைகளை நீங்க கொடுத்ததுக்காக நாங்க பெற்றோர்களுக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதற்காக ஆண்டவரே நாங்க இந்த இடத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மகனையும் இந்த மகளையும் ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரமே பண்ணும்படியாக செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கள் ராஜா. ஒவ்வொரு கட்டத்திலையும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அது எந்த காரியம் வேணாலும் தேவனுக்கிட்ட போய் நாங்க தெரியப்படுத்தி தேவனோட நம்பிக்கை விசுவாசத்துல நாங்க வாழுகிறோம், அவரோட உத்தரவாதத்துல நாங்க நடக்கிறோம் என்ற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இந்த நாள்ல இவிஜி சுனிதா ஆகிய நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அந்த நம்பிக்கையை இந்த 2 பிள்ளைகளுக்கு ஊற்றுகிறேன் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகள் மீது உங்களோட அன்பு எப்போது இருக்கணும் சுவாமி. குறையாதபடி நீங்க காத்து கொள்ளுங்கள் ராஜா. இந்த பிள்ளைகள் மத்தியில நீர் வாசம் செய்ய வேண்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நடக்க போ திருமண காரியத்தை நீரே முன்னாடி நின்று நடத்த வேண்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த திருமணத்துக்கு தடையாக இருக்கிறோம் எல்லா ஆயுதங்களும் ஆண்டவரே, இந்த திருமணத்துல இருக்கிற கடந்த கால கசப்புகளையும் சாபங்களையும் அசுத்த ஆவின் ஆயுதங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நாள்ல வெளியேறட்டும் ராஜா. எல்லா அடைக்கப்பட்ட கதவுகள் ஆண்டவரே திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. வாழ்க்கையில எல்லா கதவுகளும் திறந்து கொடுங்கள் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நடக்க போற திருமண காரியத்துல எந்த குறையும் வராதபடி, மறைவான ஆயுதங்கள் இருக்காதபடி பரிசுத்த ரத்தத்தினாலே நீங்க தாப்பா வேலி அடித்து காத்து கொள்ளணும் ராஜா.
பிரசங்கி 3:13 படி அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார் என்றபடியாக ஆண்டவரே இந்த நேரத்தில் நீங்க இந்த பிள்ளைகளுக்கு இந்த சரியான நேரத்தில் இந்த திருமண காரியத்தை நிச்சயம் பண்ணதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. இந்த பிள்ளைகளோட நடக்க போகிற இந்த திருமணத்துல குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே எப்போதும் அன்பு இருக்கணும், உங்களோட ஆசீர்வாதங்கள் இருக்கணும், ஐக்கியமும் சமாதானமும் செழிப்பும் நிறையும்படியாக ஆண்டவர் எப்போது நிரம்பி இருக்கணும் ராஜா. நீரே அனைத்தும் நீங்க இந்த பிள்ளைகளுக்கு நீங்க தான்ப்பா ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும். உண்மையே நாங்க நம்பி இருக்கிறோம் ராஜா. நீர் உமது கிருபையினால இறங்கி ஆண்டவரே நன்மையானவைகளை நீங்க செய்வீர் என்று நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. விசுவாசித்தபடியே நாங்க அதை பெற்றுக்கொண்டோம் அப்பா. திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேணும் தகப்பனே. சங்கீதம் 23:6 நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளைகளோடு நடக்க போகிற திருமண வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளோடு தொடர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மகனையும் இந்த மகளையும் உம்மோடைய வீட்டுல உம்மோடைய சபையில எல்லா நாளும் நீடித்து இருக்க வேண்டும் என்று நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு நடக்க போற திருமண காரியத்துல ஆண்டவரே எந்த ஒரு தேடலும் வராதபடி காத்து கொள்ளுங்கள் ராஜா. ஆண்டவரே ஏற்ற துணையை சரியான நேரத்தில் நீங்க தந்ததுக்காக, நீங்க இந்த காரியத்தை நீங்களே தயவு செய்து கொடுத்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வருங்கால கணவனாக இந்த மகனையும் வருங்கால மனைவியாக போகிற இந்த மகளையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. ஒருவருக்கொருவர் அன்பு கூறி கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக இருந்து பொறுமையோடும் சமாதானத்தோடும் வாழ ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே நீங்க உதவி செய்யுங்கள் ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்நியரோட திருமண காரியங்கள் எல்லாம் பார்த்து அவங்களோட வாழ்க்கையில இந்த பிள்ளைகள் ஆண்டவரே போடுற சண்டைகள் சச்சரவுகள் ஒருவேளை அதை பார்த்து இந்த பிள்ளைகள் சோர்ந்து போயிருந்தா ஆண்டவரே அநேகரோட கணவன் மனைவியோட குடும்ப வாழ்க்கையை பார்த்து சண்டைகள் பார்த்து சச்சரவுகள் பார்த்து மன கசந்து இருந்தாக்கா ஆண்டவரே அப்படி ஒரு விஷயங்கள் இந்த பிள்ளைகள் பார்த்து இருந்தா இந்த பிள்ளைகளோட நடக்க போகிற திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வராதபடி நீங்க தான்ப்பா காத்து கொள்ளணும். அதுக்காக இந்த நாள்ல நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சங்கீதம் 122:7 இந்த பிள்ளைகளோட நடக்க போகிற திருமண வாழ்க்கைக்குள்ள என்றும் சமாதானமும் செழிப்பும் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நீங்க தான்ப்பா சொல்லி இருக்கிறீங்க, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. அதே போல இந்த பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீதிமொழிகள் 12:4 குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருப்பாள் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த மணமகள் ஆக போகிற மகளை ஆண்டவரே மணமகனுக்கு ஒரு மகிமையான ஒரு மனைவியாக நீங்க கொண்டு வர போறதுக்காக உதவி செய்யுங்க ராஜா. எந்த சூழ்நிலையும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காதபடி ஒருவர் மீது ஒருவர் மதிப்பும் மரியாதையும் பொறுமையும் கௌரவமும் தாழ்மையும் ஆண்டவரே தாழ்மையோடு நடக்கும்படியாக இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்கள் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீதிமொழிகள் 31:30 கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ இந்த மகனுக்கு ஆண்டவரை வருங்கால மனைவியாக நீர் தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. எந்த ஒரு சந்தேகமும் வராதபடி இவ்விரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த ஒரு விஷயத்திலையும் நம்பிக்கை குறைவில்லாதபடி நீங்க தான்ப்பா காத்து கொள்ளணும். விசுவாசம் ஆண்டவரே நீடிய சாந்தம் சமாதானத்தை இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில நீங்க தந்தரணும் வேண்டும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீதிமொழிகள் 18:22 நீங்கள் இந்த மகனுக்கென்று நியமித்த மகனையும் நீங்க இந்த மகளுக்கென்று நியமித்த மகனையும் ஆண்டவரே நீங்க வந்து கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. மகனுக்கென்று நியமித்த கணவனாக அந்த மகனுக்கென்று நியமித்த மனைவியாக போற எஸ்தரையும் மகளுக்காக நீங்க நியமித்த கணவனாக போற எஸ்ராவையும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. எஸ்தர் என்ற பேர் ஆண்டவரே நீங்க பிள்ளைகளுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நடக்க போற திருமண காரியத்துல முழுமையா நீங்களே நின்று நடத்த வேண்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே நீதிமொழிகள் 13:12 படி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நெடுங்காலமாக காத்திருந்து ஆண்டவரே இந்த நிச்சய நாளில் ஆண்டவரே நிச்சயமாக அந்த ஜீவ விருட்சத்தின் ஆசீர்வாதம் உண்டு என்று இந்த நாளில் ஈவிஜி டாக்டர் சுமிதா ஆகிய நான் தெரிவிக்கிறேன் ராஜா. ஜீவ விருட்சத கனியை இந்த பிள்ளைகள் 2 பேரும் புசிக்க வேண்டும், ஜீவாத்ம தண்ணியை குடிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு பிரியமானது மட்டுமே காரியங்கள் இந்த பிள்ளைகள் 2 பேரும் செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் ராஜா. அதற்கு பரிசுத்த ஆவியானவரே நீங்க தாப்பா இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். பிதாவுக்கு பிரியமில்லாத காரியம் ஒரு நாளும் இந்த பிள்ளைகள் செய்யாதபடி நீங்க காத்து கொள்ள வேண்டும் தகப்பனே. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. யோவான் 2:11 படி கானா ஊரில ஒரு திருமணத்துல ஒரு குறை இருந்தது ஆண்டவரே. ஆண்டவரே நீங்களே அதை நிறைவாக்கினீர். நடக்க போகிற இந்த திருமணத்தில் ஏதாவது பண தேவைகள், உணவு குறைவுகள், பற்றாக்குறைகள் ஏதாவது இருந்தா அதை தயவு செஞ்சு நீங்க சரியாக்குங்கள் ராஜா. குறையில்லாதபடி நீங்க காத்து கொள்ளுங்கள் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களுக்கு தாப்பா இந்த குடும்பம் முதல் பத்திரிகை வைத்திருக்கிறாங்க ராஜா. இந்த திருமணத்துல எங்களையும் நீங்க கலந்து கொள்ள வைத்ததுக்காக, அந்த பாக்கியம் எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரோட வழிநடத்துதல் எப்போது இந்த குடும்பத்துல இருக்க வேண்டும் ராஜா. நடக்க போற திருமணத்து காரியத்துல ஈவிஜி டாக்டர் சுமிதாக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்களே வெளிப்படுத்தி அதற்கு ஆண்டவரே உங்களுடைய வல்லமைனாலும் அபிஷேகத்தாலும் என்னையும் நீங்க நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். மகளை ஆண்டவரே கனித்தரும் திராட்சை கொடையாக நீங்க ஆண்டவரை மாத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த குடும்பத்துல உள்ள சாப கட்டுகள் எல்லாம் நீக்கிறதுக்கு சந்ததிகளை உருவாக்கி அது தேவ சந்ததிகள் வளர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நடக்க போற திருமண காரியத்துல எந்த ஒரு தடை இராதபடி, எந்த ஒரு தடை செய்கிற ஆவியாகட்டும், எரிச்சலின் ஆவியாகட்டும், பிரிவினை ஆவியாகட்டும், கோபத்தின் ஆவியாகட்டும், சண்டை சச்சரவு போடுகிற ஆவியாகட்டும், தள்ளி போடுகிற ஆவியாகட்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஈவிஜி டாக்டர் சுமிதா ஆகிய நான் கடிந்து கொள்கிறேன் ராஜா. பயத்தின் ஆவிகள், அசுத்த ஆவிகள், தாக்குதல், இந்த திருமணத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவிகள் அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வெளியேறட்டும் என்று கட்டளையிடுகிறேன் சுவாமி. எரிச்சி சாம்பலாக்குங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ரோமன்ஸ் 8:15 படி புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க தந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய சந்தோஷத்தை அனுப்புகிறேன் ராஜா. உங்களோட சமாதானத்தை அனுப்புகிறேன் ராஜா. உங்களோட உத்தமத்தை ஊற்றுகிறேன் ராஜா. உங்களோட பரிசுத்தத்தை ஊற்றுகிறேன் ராஜா. எபிரேயர் நிறுவனம் 4:16 படி உங்களுடைய இரக்கம் இந்த பிள்ளைகளுக்கு என்றும் இருக்க வேண்டும் ராஜா. ஏற்ற சமயங்கள்ல சகாயம் செய்து ஆண்டவரே நீங்க தாப்பா செய்திருக்கிறீங்க. உங்களோட கிருபை அண்டையில தைரியமாக இந்த பிள்ளைகள் 2 பேரும் கிருபாசான அண்டையில சேர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் தாப்பா ராஜா இந்த திருமண காரியத்தை நடத்த வேண்டும். உமது சித்தத்தின்படி இந்த நிச்சயதார்த்தத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வாதம் பண்ணதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய சித்தத்தின்படி நீங்க தாப்பா வழி நடத்த வேண்டும். யோசேப்புக்கு ஒரே நாள்ல 4 விதமான ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்தீர் ராஜா. சிறையில் இருந்தவனை அரண்மனை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அடிமையாக இருந்த யோசேப்புக்கு எகிப்து தேசத்துல மிகப்பெரிய அதிகாரத்தின் ஸ்தானத்தை நீங்க அதிபதியாக நீர் மாத்தினீர். அதே நாள்ல ஒரு தனிமையாக இருந்த யோசேப்புக்கு ஒரு மனைவியை தந்து கொடுத்தீர் ஆண்டவரே. அதே நேரத்தில் ஆண்டவரே எதிர்காலம் ஆண்டவரே எதிர்காலத்தையும் நீர் ஆசீர்வதித்தீர். அது போல ஆசீர்வாதம் இந்த 2 பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த திருமண காரியம் முடிகிற வரைக்கும் இந்த குடும்பத்திலும் சரி ஆண்டவரே இந்த HFP சபையிலும் சரி நீங்க நிரந்தரமா இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நிச்சயதார்த்தத்தை ஈவிஜி டாக்டர் சுமிதா ஆகிய நான் அங்கீகரிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னிக்கிறோம். எங்களை சோதனையில் உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come. Your will be done on earth as in heaven. Give us today our daily bread. Forgive us our sins, as we forgive those who sin against us.
Praise the Lord. Thank you, Lord. Thank you, Jesus. ஸ்தோத்திரம். Hallelujah. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். God bless you both. உட்காருங்க, உட்காருங்க. ஆமென். சாப்பிடுற மாதிரி வாழ்க்கை இனிமையா இருக்கணும். ஓகே, கசப்புக்கு இடமே கொடுக்க கூடாது. ஓகே அம்மா.